எப்படியாவது இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் இடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்து வருவதும், பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது அமலாக்கத்துறை என்பதையும் பதிவு செய்திருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் தீர்ப்புகள் வந்த பிறகும் தன்னை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இதை பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் 41 ஊழியர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் நிர்வாகத்தை திறமையாக செய்ய வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளும் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறைக்கு எப்படி இந்த ஜூரி செக்ஷன் வந்தது என்பது மிகப்பெரிய கேள்வி. அதைத்தான் இன்று உச்சநீதிமன்றம் நீதியின் பரிபாலனத்தை நிலைநாட்டி இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை முழுமனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். அமலாக்கத்துறை பாஜக ஆட்சியாளர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் பகைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை பாஜக ஒன்றிய அரசு ஏவுகிறது என்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இடைக்கால தடை உணர்த்துகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது மட்டுமின்றி தமிழக அரசின் மீதே களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் அமலாக்கத்துறை அண்மை காலமாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்தியது. ஒரு தனிநபருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் களங்கத்தை ஏற்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. இப்போது தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த இடைக்கால தீர்ப்பு அல்லது தடை ஆறுதல் அளிக்கிறது. பாஜக ஒன்றிய அரசு எப்படி அரசியல் பகைவர்களை வேட்டையாடுகிறது என்பதை இதன் மூலம் பொதுமக்கள் அறிய முடியும். அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு அரசியல் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக செயல்படுகிறதே தவிர ஒரு இயல்பாக யதார்த்தமாக ஒரு தனித்தன்மையோடு இந்த அமைப்பு செயல்படவில்லை என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே இது உறுதி செய்யப்பட்டது தான், இது திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கத்துறையை தவறான முறையில் பயன்படுத்தி, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் அரசியல் பழிவாங்குவதற்குரிய அமைப்பாக இந்த அமைப்பை பயன்படுத்தி வருவது என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.